மதிப்பிற்குரிய மகா குருஜி, ராயல் டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் லீடர் மதிப்பிற்குரிய மிஸ்டர் தயாளன் சார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. மை லைஃப் ஸ்டைல் எனும் போதினிலே புது சக்தி பிறக்குது மூச்சனிலே. தங்க தமிழ்நாட்டின் தங்க தலைவர்களை, மை லைஃப் ஸ்டைல் வைரங்களை இந்த கரியர் பில்டிங் செமினாருக்கு, லைஃப் சேஞ்சிங் செமினாருக்கு வருக 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 அனைவரையும் வரவேற்கிறோம். எவ்வளவு நண்பர்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இருபத்தி 5 வருஷமா இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல் 2 வருஷம் பார்ட் டைம், கடந்த 23 வருஷமா ஃபுல் டைம். எல்லா இடத்தையும் விட அதிகமான எனர்ஜி இருக்கிற ஒரே ஊருன்னா அது நம்ம மதுரை, தமிழ்நாடு தான். எவ்வளவு நண்பர்களுக்கு வெற்றி வேணும்? வெற்றி வேணும்னா நடுவில் இருக்கிற அந்த இருரை எடுத்துருங்க. ஜெயிக்கணும்ன்ற வெறி இருந்தா போதும், 100% மைனஸ் ஜெயிக்க முடியும். நடிகர் விஜய் ஒரு குட்டி கதை சொல்லுவார்ல, 2500 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒரு குட்டி கதையை சொல்ல போறேன். வழிகள் இல்லாமல் வெற்றிக்கான வழிகள் கிடையாது. வழிகள் அதிகமா இருந்தாதான் வாழ்க்கையில வெற்றிகளோ. இப்ப சொல்லுங்க, எவ்வளவு நண்பர்களுக்கு வழி வேணும்? இந்த குட்டி கதை குழந்தைய சம்பந்தப்பட்டது. அந்த குட்டி குழந்தை ஒரு கிராமத்துல 200 வருஷம் முன்னாடி இருக்கிற பழைய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தை சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு மை லைஃப் ஸ்டைல்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் 2016ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. இன்னைக்கு அந்த குழந்தை 2ஆம் கிளாஸ் படிக்குது. அந்த குழந்தைக்கு படிக்க கிடைச்சது கவர்மெண்ட் ஸ்கூலு. ஆனா அவருக்கு பிறந்த குழந்தைக்கு இன்னைக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் ஸ்கூல் ஃபீஸோட அந்த கிராமத்துல இருந்து ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை மெட்ராஸுக்கு வேலைக்கு தேடி வந்துச்சு. சென்னைக்கு வேலைக்கு வந்த உடனே தங்கறதுக்கு இடம் கிடையாது. சொந்தக்காரங்க வீட்டுல தங்கிக்கிட்டு வேலை தேடி பார்த்து எங்கேயுமே வேலை கிடைக்கல. கடைசியில ஒரு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்பெனியில ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஆபரேட்டரா வேலை கிடைச்சது. ஆனா வாழ்க்கையில ஆசைகள் இருந்துச்சு, கனவுகள் இருந்துச்சு. அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது கேட்டுங்களா, ஒரு லெட்டர் வந்துச்சு, நீங்க அப்ளை பண்ணதுக்கு வேலை கிடைச்சிருக்கு. மெட்ராஸ் ஹார்பர்ல ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால மெரைன் சர்வேயர் ஜாப். 5 வருஷம் ட்ரைனிங் முடிச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொன்னாங்க. மறுபடியும் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒரு மோட்டார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, வேர்ல்பூல் கம்பெனி கேள்விப்பட்டீங்களா? அந்த குழந்தை அந்த மோட்டார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில ரைட்டுங்களா ஜூனியர் என்ஜினியர் பர்ச்சேஸ்னு ஒரு போஸ்டிங் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஜெர்மன் மல்டிநேஷனல் கம்பெனியில பர்ச்சேஸ் ஆபீசரா வேலை கிடைச்சது. கண்ணுக்கு முன்னாடி போராட்டங்கள் அதிகமா இருக்கும்போது வெற்றிகள் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல வேலை கிடைச்ச உடனே லைஃப்ல செட்டில் ஆயிட்டுன்னு நினைச்சாக்கா கண்ணுக்கு முன்னாடி 20 லட்சம் ரூபாய்க்கு பிரச்சனை. மாசம் 25,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னா கூட ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கூட சேமிக்க முடியல. அப்போ 20 லட்சம் ரூபாய் அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில வேணும்னா எவ்வளவு வருஷம் வேலை செய்யணும்? 20 வருஷம் வேலைக்கு போகணும். உடனே மறுபடியும் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுச்சு. எல்லாரும் கடவுளை பிரார்த்தனை பண்ணா கடவுள் நேரா வர மாட்டார். கடவுள் வந்து ஒரு மனித ரூபத்துல வந்து நேரா நிப்பார். அதே மாதிரி தான் மனித ரூபத்துல கடவுள் நம்ம கிரேட் மென்டர், விஷனரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், உத்யோக் சம்ராட், நம்ம எல்லாருக்கும் வாழும் கடவுளா இருக்கிற நம்ம விஷனரி எம்டி சாரோட போன் வந்துச்சு. ஐயா சொன்னாரு, 20 லட்சம் ரூபாய் தூக்கி குப்பையில போடு, நம்பி வாங்க, 100% உங்களால ஜெயிக்க முடியும்னு சொன்னாரு. வாழும் கடவுள்
உங்க ஒவ்வொருத்தருடைய அப்ளைனும் உங்களுக்கு வாழும் கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்காக ஒரு அற்புதமான பாராட்டு. அந்த ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன்ல அவங்க காமிச்சாங்க மாசம், 2வது மாசம், 3வது மாசம், கடைசியா 12 மாசம் முடியும் போது அங்க எழுதி இருந்துச்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு எழுதி இருந்துச்சு. பார்த்தேன், வேலைக்கு போனா 20 வருஷம் வரைக்கும் உழைச்சா கூட கிடைக்காத வருமானம் இங்க ஒரு வருஷத்துல கிடைக்குன்னு காமிக்கிறாங்களேன்னும் போது ஒரு தன்னம்பிக்கை பிறந்துச்சு. அந்த 25,000 ரூபாய் சம்பளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு முழு மூச்சா ஃபுல் டைமரா அந்த பிசினஸ்க்குள்ள நான் இறங்கினேன். 3 மாசம் வருமானமே கிடையாது. எவ்வளவு நண்பர்கள் 3 மாசத்துல வருமானத்தை பார்த்திருக்கீங்க? எவ்வளவு பேர் மைலப்ஸ்ல வருமானத்தை பார்த்திருக்கீங்க? அப்புறம் பார்த்தேன், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எல்லாரும் ஸ்கூலை விட்டு வரும்போது எல்லாம் ரத்தத்தில் ஆட்டோகிராஃப் போட்டானுங்களே, அவனுங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். டாடா இண்டிகா பெரிய கார் வாடகை எடுத்துட்டு போனேன். சொந்தமா காரு கிடையாது. ரெட்டிங்களா படிச்ச எல்லா நண்பர்களையும் சந்திச்சு அருமையான பிசினஸ் ஒருத்தர் கூட வரல. அதுக்கப்புறம் 10 ஜாயினிங் வரும், 10 காணாம போயிடும். வந்த வேகத்துல அப்படியே காணாம போயிடும். ரைட்டா? முதல்ல வந்த வழி ஜாயினிங் வழி. ப்ராஸ்பெக்டிங் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உங்க பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவு பேருக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நல்ல மாப்பிள்ளைய பாப்பீங்களா இல்ல கெட்ட மாப்பிள்ளைய பாப்பீங்களா? ஒரு பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பாக்குறீங்களோ விளக்கண்ணைய கண்ணில் ஊத்திக்கிட்டு, அதே மாதிரி உங்க ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்ல 100 பேரோ 200 பேரோ 500 பேரோ விளக்கண்ணைய கண்ணில் ஊத்தி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குற மாதிரி நல்ல ப்ராஸ்பெக்டா, குவாலிட்டி ப்ராஸ்பெக்டா பார்க்கணும். அப்ப நம்ம ப்ராஸ்பெக்டோட குவாலிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம எல்லாருடைய வருமானமும் இப்ப புரிஞ்சுதா? எல்லாருமே என்ன சொன்னாங்க? முடியாது முடியாது முடியாது. காதல் கேட்ட ஒரே வார்த்தை நோ 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 நோ. யாராவது நோ சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன். கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இழக்கல. யானைக்கு தும்பிக்கை, மனுஷனுக்கு நம்பிக்கை. அதுக்கப்புறம் கேரளா ஸ்டேட்ல ஒரு பெரிய ஒரு டீம் அங்க ஃபார்ம் ஆச்சு. கனவு 20 லட்சம் ரூபாய், ஒரு லெக் செட் ஆச்சு. அடுத்து என்னப்பா வேணும்? இன்னொரு லெக் வேணும். பாம்பேல கல்யாண் அப்படின்னு சொல்ற ஒரு ஊர்ல, தானால பாம்பேல இறங்கின உடனே அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல உள்ள ஜிடிஎஸ் எடுக்கிறாரு. நம்ம கம்பெனியோட ஃபர்ஸ்ட் கிரவுன் டைமண்ட் ராஜேஷ் யாதவ் சாரோட ஃபர்ஸ்ட் பிளான்ஸ். இங்க தங்கிக்குங்க, எங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு அப்ளைன் தேவை, நீங்க அப்படியே உட்காந்துட்டா போதும், நாங்க இந்தியில பேசிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு சேலுக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உழைச்சு ஒரு சேலுக்கு என்ன வேல்யூன்னு எங்களுக்கு தெரியும். இந்த நிமிஷம் 1000 ரூபாய் வருமானம், 2000 ரூபாய் வருமானம், 4000 ரூபாய் வருமானம், மறுபடியும் இறங்கிடும் 1000 ரூபாய் வருமானம். அடுத்த வாரம் வருமானம் இருக்காது. 10,000 வருமானம், 8,000 வருமானம், 5,000 வருமானம், 15,000 வருமானம், 20,000 வருமானம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தங்கச்சியோட கல்யாணம் முடிச்சது, அப்பாவோட ஆபரேஷன் முடிச்சது. அது முடிச்ச உடனே எல்லாருடைய வாழ்க்கையில என்ன கனவு? சொந்தமா வீடு, சொந்தமா காரு, சொந்தமா பேங்க் பேலன்ஸ். இந்த ஆசை இருக்கா இல்லையா? கனவு சொந்த வீடு. இங்க தெரியுது பாருங்க, மாருதி ஆம்னி கார் பாத்துக்குங்க, இங்க பாத்துக்குங்க ஒரு ஸ்கோடா கார் நிக்குதுங்க. இந்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா மகாராஷ்டிரால, குஜராத்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீடு வாங்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கார் வாங்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இந்த பிசினஸ்ல மொத்தம் 7 வீடு இருக்கு. இன்னைக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியோ அம்மாவை காப்பாற்ற முடியல, இறந்து போயிட்டாங்க. அப்பதான் கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணேன், எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்ல, எங்க அம்மா மட்டும் காப்பாத்துங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு எங்க கம்பெனி இருக்கு. வாழ்க்கையில எவ்வளவு பேரு வருமானம் வரலன்ற வலி இருக்கா? அதுக்கு என்ன மருந்து? ஜாயினிங் வலி. ஜாயினிங் வலிக்கு அப்புறம் என்ன வலி? லீவிங், போற வலி. அடுத்த வலி என்னப்பா? க்ரோயிங் வலி, இன்கம் வலி. இப்படி ஏகப்பட்ட வலிகள் இருக்கா இல்லையா? இந்த எல்லா வலிகளுக்கும் என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம கம்பெனி உங்களுக்கு MITG வேர்ல்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய லீடர்ஸும் அவங்களுடைய எல்லா அனுபவத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த வெற்றி சூத்திரத்தை வந்து இந்த MITG வேர்ல்ட் மூலமா நமக்கு சரஸ்வதி மூலமா கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மை லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் கொடுத்த ஒரே ஒரு மோட்டிவேஷன், உற்சாகம், அந்த சப்போர்ட்டால தான் இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு மேல வந்திருக்க முடிஞ்சிருக்கு. வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் வரலாம், ஆனா
தோண்டு போக கூடாது. பட்டாம்பூச்சி முதல்ல மண்புழுவா இருக்கா இல்லையா, அந்த வலியை தாங்கி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி அது வலியில அடிச்சு 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 வெளியே வந்தாதான் உயிரோட வெளியே வரும். உண்மையா இல்லையா? நம்ம ஃபீல்டுல போய் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம 2 ரெக்கைய அடிச்சு 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 முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம நெட்வொர்க்ல உயிரா வெளியே வர முடியும். இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா கல்வி தேவை, சப்போர்ட் தேவை, அப்ளைன் சப்போர்ட் தேவை. என்ன சார் இது? என்ன சார் இது? இதை வச்சு நீங்க எழுத முடியுமா முடியாதா? இப்ப எழுத முடியாது. என்ன பண்ணணும்? சீவனம் இல்லையா? நீங்க சீவனதுக்கு அப்புறம் இந்த முள்ளு வெளியே வந்து பேப்பர்ல எழுதும் போது தான் அது இம்பாக்ட கொடுக்கும். உண்மையா இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனோட உள்ள இருக்கிற அந்த ஆற்றல், உள்ள இருக்கிற அந்த எனர்ஜி, அந்த வெற்றி, உள்ள இருக்கிற அந்த சக்சஸ், உள்ள இருக்கிற அந்த லீடர்ஷிப், உள்ள இருக்கிற அந்த டைமென்ஷிப் வெளியே வந்தாதான் அது இம்பாக்ட கொடுக்கும். உள்ள இருக்கிற அந்த ரைட்டுங்களா சக்சஸ் வெளியே வரணும்னா இதை என்ன பண்ணணும்? இந்த பென்சில் முள்ளு வெளியே வரணும், என்ன பண்ணணும்? ஷார்பன் பண்ணணும், ஷார்ப் பண்ணணும், துருவணும். துருவும் போது வலிக்குமா வலிக்காதா? ஃபீல்டு போகும்போது வலிக்குதா வலிக்கலையா? வலிக்கும். ரைட்டுங்களா? அந்த பெயின்ஃபுல் சஃபரிங், அந்த வலியை தாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பென்சில் இருந்து அந்த முள்ளு வெளியே வருது. அதே மாதிரி ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த வலியை தாங்கும் போது தான் நம்ம லீடர்ஷிப், நம்ம உள்ள இருக்கிற தலைமை பண்பு வெளியே வருது. எப்படி எடிசன் 10,000 முறை முயற்சி பண்ணி லைட் கண்டுபிடிச்சாரோ, அதே மாதிரி தான் நாங்க 10,000 முறை பிளான் காமிச்சதுக்கு அப்புறம் தான் சக்சஸ் இன்னைக்கு வந்துச்சு. யாருக்கெல்லாம் மை லைஃப் ஸ்டைல்ல ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்கு சார்? மை லைஃப் ஸ்டைல்ல ஜெயிக்கணும்னா காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள யாருக்காவது ஒருத்தருக்காவது பிளான் காமிச்சு தான் சாப்பாட்டுல கைய வைக்கணும். ஜெயிக்கிறதுக்கான மந்திரம் STP, show the plan, 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 plan 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 plan. இந்த பென்சிலுக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு? எங்க ஊர்ல கிராமத்துல ரப்பர்னு வாங்க, இங்க அப்படிதானா? ரைட்டா? எதுக்கு இதை வச்சிருக்காங்க சார்? எழுதும் போது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்றதுக்காக. வாழ்க்கையில கடவுள் எனக்கு மென்டர் அப்ளைன் கொடுத்தாரு. எதுக்காக? இந்த நெட்வொர்க் வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான தப்பு பண்ணிருக்கேன். ஆயிரக்கணக்கான தப்பு பண்ணிருக்கேன். என்ன தூக்கி போடாம என்னுடைய அப்ளைன் எனக்கு மோட்டிவேஷனை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, மீட்டிங் கொடுத்து, ட்ரைனிங் கொடுத்து, ஒரு ரப்பர் மாதிரி நான் பண்ண தப்பெல்லாம் அழிச்சு 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 இன்னைக்கு தலைவரை உருவாக்கி இருக்காரு. உழைப்பு இருந்தா ஊதியம் கிடைக்குமா கிடைக்காதா? நிறைய பேர் கடவுளை நம்ம என்ன பண்றோம்? பிரார்த்தனை பண்றோம். கடவுளே நான் STC ஆகணும், STC ஆகணும், STC ஆகணும், நான் NTC ஆகணும், NTC ஆகணும், NTC ஆகணும். வேண்டீங்களா இல்லையா? வேண்டீங்களா? கிடைச்சதா? கிடைக்கல. என்ன காரணம்? கடவுள் உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்க ஆசைப்படல, உங்க எல்லாரையும் டைமண்ட் ஆக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. முதல்ல பிசினஸ் பண்றதுக்கு 2 வீலர் தான் இருந்துச்சு. 2 வீலர்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் காலு ரைட் லேக் நடந்தே தான் போன ஃபீல்டுக்கு. இதான் 2 வீலர். ரெண்டாவது என்ன கிடைச்சது? ஸ்கூட்டி. மூணாவது என்ன கிடைச்சது? செகண்ட் ஹேண்ட் ஆம்னி. அதுக்கப்புறம் புது ஆம்னி. அதுக்கப்புறம் என்ன கிடைச்சது? ஃபோர்ட் ஐகான். அதுக்கப்புறம் என்ன கிடைச்சது? ஸ்கோடா ஆக்டோவியா. அதுக்கப்புறம் என்ன கிடைச்சது? இன்னோவா. அதுக்கப்புறம் ஹை கிராஸ். அதுக்கப்புறம் என்ன கிடைச்சது? கனவு கார். உழைப்பு கொடுக்க 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 ஒவ்வொரு நொடி துளியும், ஒவ்வொரு மணி துளியும் இன்னைக்கு வாரம் 2,10,000 சீலிங்க வந்து சேர்ந்திருக்கு. கடந்த 10 வருஷமா கண்டினியூஸ் சீலிங். என் குழந்தை பிறந்த அன்னைக்கு கண்டினியூஸ் சீலிங். நான் வீட்டுல சொன்ன ஒரே வார்த்தை, என் குழந்தை நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கிறதால, இது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பிசினஸ்ன்றதால நான் மேல போனதுக்கு அப்புறம் இந்த வருமானம் என் குழந்தைக்கு போகாதா? நீங்க 5 வருஷம் வேலை செய்றீங்க, 10 வருஷம் வேலை செய்றீங்க, 20 வருஷம் வேலை செய்றீங்க. உங்க உழைப்பு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குதோ இல்லையோ, உங்க வருங்கால சந்ததிக்கு வருமானத்தை கொடுக்கும். ஒரு நண்பர் சொன்னாரு, சம்பாதிக்கிற எல்லா காசுலையும் ஒரே டப்பால போடக்கூடாது, நிறைய டப்பால போடணும்னு சொன்னாரு. என்ன டப்பான்னு பார்க்கலாமா சார்? இப்ப நீங்க பாக்குறது சம்பாதிச்ச காசுல 11,64,45,482 ரூபா ஒரு உண்டியில மட்டும்தான் சேவிங்ஸ்ல இருக்கு. இதே மாதிரி பல உண்டி. வாரத்துக்கு 2,10,000 ரூபாய் பெரிய விஷயம், மாசம் 8,40,000 ரூபாய் பெரிய விஷயம். ஆனா நம்ம மை லைஃப் ஸ்டைல் இன்கம் பிளானோட பவர், மெயின் வருமானம் கேட்டுங்களா? நீங்க பாக்குற வார வருமானம் ஒரு யானை பசிக்கு சோள பொரி. நீங்க பாக்குற மை லைஃப் ஸ்டைல் இன்கம் பிளானோட மெயின் பவர் ரேங்க் இன்கம், மந்த்லி இன்கம் பிளான். இங்க சீலிங் லிமிட்டே கிடையாது.
எவ்வளவு டர்ன் ஓவரோ மொத்த டர்ன் ஓவருக்கான வருமானமும் கிடைச்சிடும். 4 லெக்ல ரேங்க் ரீச் ஆனதுக்கு அப்புறம் 3 லெக் தூங்கி போனா கூட அந்த 1 லெக் டர்ன் ஓவர்லயே வருமானம் கிடைக்கும். இந்த உலகத்திலேயே டைரக்ட் செல்லிங் துறையில வருஷத்துக்கு 100 கோடி சம்பாதிக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் உலக மேடையில் இருக்காங்க. அந்த கம்பெனி எந்த இன்கம் பிளான் வச்சிருக்கோ அதே இன்கம் பிளான் தான் நம்ம கம்பெனில இருக்கு. நம்ம எம்டி சாரோட விஷன், இப்ப நீங்க பாக்குற மந்த்லி வருமானம் கூட ஒண்ணும் கிடையாது. நம்ம சிஓ சாரோட விஷன், நம்ம மேனேஜ்மெண்டோட விஷன், வருங்காலத்துல கூடிய சீக்கிரம் மை லைஃப் ஸ்டைல்ல மாசம் 1 கோடி சம்பாதிக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் வர போறாங்க. ஒரு கனவை சாதிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய ஹானரபிள் மேனேஜ்மெண்ட் எனக்கு செட் பண்ணிருக்கிற அடுத்த கனவு லக்ஸுரி வில்லா. 45 மாடியில 3 டவர், 60 மாடியில ஒரு சிக்னேச்சர் டவர், 83 ஏக்கர்ல ப்ராப்பர்ட்டி. அடுத்து கனவு கார். என்னுடைய வெற்றிக்கு காரணம் இன்னைக்கு மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ்ல இருக்கிற லட்சக்கணக்கான லீடர்ஸோட வெற்றிக்கு காரணம் ஒரே ஒரு காரணம், நம்ம தாயான எம்ஐ மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் காரணம். எம்ஐ லீடர்ஸ் மட்டும் தான் காரணம். வாழ்க்கையில யாருக்கெல்லாம் ஏமாற்றம் வந்திருக்கு கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் பின்னடைவு வந்துச்சு, யாருக்கெல்லாம் நஷ்டம் ஆயிருக்கு, யாருக்கெல்லாம் வலி அதிகமா இருக்கு. மை லைஃப் ஸ்டைல்ல ஜெயிச்ச ஒவ்வொரு லீடருக்கும் இது எல்லாமே இருந்துச்சு, ஜெயிச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே இருக்குன்னா நீங்களும் சரியான பாதையில தான் இருக்கீங்க. நீங்களும் ஜெயிக்க தான் போறீங்க. ஒண்ணு இந்த அவமானத்துல, இந்த வழியில நம்ம உடைச்சு போக போறோமா இல்ல உருவாக போறோமா, அதுதான் கேள்வி. வருமானம் வந்தா உங்க பேர்ல இருக்குமா இல்ல அப்ளைன் பேர்ல இருக்குமா? கார் வாங்கினா உங்க பேர்ல இருக்குமா இல்ல அப்ளைன் பேர்ல இருக்குமா? வீடு வாங்கினா உங்க பேர்ல இருக்குமா இல்ல அப்ளைன் பேர்ல இருக்குமா? ரேங்க் அடிச்சா மான மரியாதை வாங்குறது நீங்களா, மேடையில உங்க அப்ளைனா? எல்லாமே நீங்கன்னு சொல்லும் போது இந்த பிசினஸ் உங்க பிசினஸா உங்க அப்ளைன் பிசினஸா? இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க இருக்கிறது முக்கியம் இல்ல, உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த பிசினஸ் இருக்கணும், அதுதான் முக்கியம். நோ ஓவர் நைட் சக்சஸ். ஒரே ராத்திரியில ஒரு குழந்தை பெத்துக்கணும்னா 10 மாசம் சமயம் தேவை. 10 மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் யாரும் பிரசவ வலியை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. எடுத்தோட என்ன கேக்குறாங்க, ஆம்பளை பையனா பொம்பளை பையனா? யாராவது ஒருத்தராவது அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்தை யோசிச்சு பாக்குறமா இல்லையா? இல்ல. அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க ஃபீல்ட்ல, நீங்க மீட்டிங்ல, ட்ரைனிங்ல பட்ட கஷ்டத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஜெயிச்சியா ஜெயிக்கலையா? ஃபீல்டுல நம்ம உழைப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் பெரிய அறுவடையை பார்க்க முடியும். உழைப்பு போட தயாரா? உழைக்க தயாரா? வெற்றி அடைய தயாரா? வெற்றி அடையணும்னா அதுக்கு நமக்கு நேரம் தேவை. இன்னைக்கு 25 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் இந்த கிளைமேக்ஸ் இருக்குன்னா, அப்ப நீங்க உழைப்பு கொடுத்தா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமான ஒரு கிளைமேக்ஸ் உங்க வாழ்க்கையில கிடைக்குமா கிடைக்காதா? எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி, மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ்ல எவ்வளவு நண்பர்களுக்கு 100% நான் ஜெயிச்சு ஆகணும்ன்ற ஒரு உறுதி இருக்கு? கை தூக்கு. ஜெயிக்கிற ரகசியம் வேணுமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் எந்திரிக்க முடியுமா? அப்படியே ஜெயிக்கிற மந்திரம் ஆரம்பிக்கலாமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் ஓடுங்க, நல்லா ஓடுங்க, நல்லா ஓடுங்க. நல்லா ஓடுங்க. ஃபீல்ட்ல என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும்னா ஃபீல்ட்ல என்ன பண்ணணும்? வெற்றி அடையணும்னா ஃபீல்ட்ல என்ன பண்ணணும்? 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் ஃபீல்ட்ல ஓடினா தான் நம்ம வெற்றி அடைய முடியும். வழிகளை தாங்கினா தான் வழிகளை கிடைக்கும். ஃபீல்ட்ல வழியை தாங்கலாமா? உங்க ஒவ்வொரு நண்பர்கிட்ட இருந்தோம் எங்களுக்கு காசு பணம் வேண்டாம், நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுக்க முடியுமா? வாழ்நாள் முடியறதுக்கு முன்னாடி, வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஹால்ல இருக்கிற இந்த 2500 பேரும் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி ஒரு 1000 பேருக்காவது சொந்தமா வீடு, காரு, பேங்க் பேலன்ஸ், வாழ்க்கையை வெற்றி அடைய வாழ்த்துக்கள். வாருங்கள், வளருங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் மை லைஃப் ஸ்டைல், ஜெய் ஜெய் மை லைஃப் ஸ்டைல்.